ஸ்ரீ தேவி பாகவதம் 105ஆம் பகுதி. மந்தோதரியின் கதை. மகிஷாசுரா, எனக்கு மந்தோதரியின் கதை தெரியாது, அதை சொல் என்றாள் தேவி. சிம்மன தேசத்தில் சந்திர தேசன் என்ற அரசன் இருந்தான். அவன் தர்மவான், ஒழுக்கசீலன், அழகன். அவனிடம் சகல செல்வங்களும் குவிந்திருந்தன. அவனது மனைவி குணவதி, பெயருக்கேற்ற நல்ல மங்கை, கணவனை தெய்வமாக நினைக்கும் ஒழுக்கமான பெண். அவளுக்கு மந்தோதரி என்றொரு பெண் இருந்தாள். அவளுக்கு திருமண வயது வந்தபோது பெற்றோர் தகுந்த வரனை தேடினர். அப்போது புரோகிதர் ஒருவர் சந்திரசேனனை சந்தித்து, மந்திர தேசத்து மன்னனான சுதர்மனுக்கு ஒரு மகன் இருக்கிறான், மிகுந்த பலசாலி, அறிவு மிக்கவன், ஒழுக்கமானவன் என்று கூற மன்னன் அதை மனைவியிடம் கூறினான். அதை தாயான குணவதி தனது மகளான மந்தோதரிக்கு கூறினாள். அதை கேட்ட மந்தோதரி தனக்கு திருமணம் செய்ய விருப்பமில்லை என்று மறுத்தாள். எனக்கு சம்சார பந்தத்தில் ஆசை இல்லை. நான் கௌமார விரதத்தை கடைபிடித்து கன்னியாகவே காலத்தை கழித்து மோட்சமடைய விரும்புகிறேன் என்றாள். அதனால் மிக்க துயரங்கொண்ட மன்னன் பல முறை பல புத்திமதிகள் கூறியும் அவள் கேட்காததால் மகளின் விருப்பத்திற்கு விட்டுவிட்டான். ஒரு நாள் மந்தோதரி தனது தோழியருடன் பூந்தோட்டத்தில் நின்றபோது அந்த பூந்தோட்டத்தின் பக்கமாக சென்ற வீதியால் தனது வீரர்கள் சிலருடன் வந்த கோசல தேசத்து அரசன் மந்தோதரியை கண்டு அவளது அழகில் மயங்கி மையல் வசப்பட்டு அவளது தோழிகளிடம் அவளை பற்றி விசாரித்து அறிந்து கொண்டான். பின் அவன் அவளது தோழியிடம் தனது விருப்பத்தை தெரிவித்து தன்னை திருமணம் செய்யுமாறு கூறினான். தோழியர்கள் மந்தோதரியிடம் வந்து கோசல தேசத்து ராஜகுமாரனான வீரசேனனை பற்றி தாம் அறிந்ததை கூறி, ஆண் அழகனும் பெரும் பலசாலியும் பல தேசங்களை கைப்பற்ற தகப்பனுக்கு உதவியவனுமான வீரசேனனை திருமணம் செய்யும்படி வற்புறுத்தினர். பலமுறை வற்புறுத்தியும் மந்தோதரி மறுத்துவிட்டாள். அதன் பின்பு வீரசேனன் வந்து தனது நீங்காத மையலை சொன்ன போதும் அவள் சம்மதிக்கவில்லை. 105ஆம் பகுதி நிறைவடைந்தது.